السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்தில் இப்படி சொல்கின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபி குத்துவாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அவன் பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்தில் ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லித் தருகின்றான். ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அப்படி என்றால் மக்களில் சிலர், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சிலர் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அதனால்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸ். எப்போது நாம் பேசினாலும் குர்ஆன் ஹதீஸின் படி இருக்க வேண்டும். இந்த இரண்டு வார்த்தை, குர்ஆன் ஹதீஸை போல முஸ்லிம்களின் அதிக கவனத்திற்குரிய வேறு இரண்டு சொற்களும் இருக்கிறது. அதுவும் இன்றைய நவீன காலத்தில் சுன்னத் பித்அத். எப்படி குர்ஆன் ஹதீஸ் என்ற வார்த்தையை நமக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ, பேசுகிறோமோ, அதே போன்று சுன்னத்து பித்அத் இந்த இரண்டு வார்த்தையும் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக தற்கால முஸ்லிம்கள் இவற்றின் அடிப்படையை சரியாக புரிந்து கொள்ளாததன் காரணமாக ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக பிளவுகள் ஏற்படுகிறது, ஒற்றுமையின்மை ஏற்படுகிறது. இந்த இரண்டு வார்த்தைக்குள்ள அந்த வித்தியாசத்தை, அதனுடைய அடிப்படையை விளங்காதன் காரணமாக ஒரே அணியில் நிற்க வேண்டிய இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் பல கொள்கைகளாக, பல பாகங்களாக சிதறி கிடக்கிறார்கள். தீன் என்ற பெயரிலே தீனின் அடிப்படைகளுக்கும் தெளிவுகளுக்கும் மாற்றமாக வரட்டு சித்தாந்தம் உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது.
அதனால்தான் நம்முடைய இமாம்கள், குறிப்பாக மதுஹபுகளுடைய இமாம்கள், அதற்கு முன்னிருந்தவர்கள் முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் நமக்கு சிறந்த ஒரு கட்டமைப்பை, வழிமுறையை நமக்கு குர்ஆன், ஹதீஸ், சஹாபாக்கள் நடைமுறையின் மூலமாக நமக்கு வரையறுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்றைய ஜும்மாவிலே சுன்னத்தும் பிதஅத்தும் என்ற தலைப்பின் கீழ் இந்த இரண்டு விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சுன்னத்துனா என்ன, பிதஅத்துனா என்ன, இதனுடைய தாத்பரியங்கள் எப்படி இந்த காலகட்டத்தில் கையாளப்படுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சுன்னத் அடிக்கடி பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை சுன்னத். ஹதீஸ்களை அறிஞர்களிடம் சுன்னத் என்பதற்கு விளக்கம் சொல்வார்கள். மா நக்கல அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌலன் வ ஃபிஅலன் வ இக்ராரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தொடர்ச்சியாக சொல்லாலோ அல்லது செயலாலோ அல்லது அங்கீகரித்தோ ஒரு செயல் செய்வார்கள் சஹாபாக்கள், அதை அங்கீகரித்திருப்பார்கள். இப்படி எதை செய்திருக்கிறார்களோ இதுதான் சுன்னத் என்று அந்த சுன்னத் என்பதற்கு விளக்கம் தருகிறார்கள். இது ஹதீஸ்களை வல்லுநர்களிடமிருந்து வரக்கூடிய விஷயம். சுன்னத் என்பதற்கு மார்க்க சட்ட அறிஞர்கள், ஃபிக்ஹ் சட்ட அறிஞர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மா வாலப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி தர்கிஹி அஹ்யானன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை என்ன செஞ்சுக்கிட்டே வந்திருப்பாங்க, சில நேரத்தில் விட்டுருப்பாங்க. இதுதான் சுன்னத் என்று சட்ட அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். பெரும்பாலான சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட வழிமுறையே அது சுன்னத். இப்போ இந்த இரண்டு விஷயங்களை, வரையறைகளை வச்சு விளங்க வேண்டிய செய்தி, சுன்னத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், அவருடைய செயல், இந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னா அது சுன்னத்து. வேறு யாராவது செஞ்சிருப்பாங்க, சஹாபிகள் செஞ்சிருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆமோதித்திருப்பார்கள், அந்த செயலை என்ன செஞ்சிருப்பாங்க, வேண்டான்னு தடுத்திருக்க மாட்டாங்க, அங்கீகாரம் கொடுத்திருப்பார்கள், நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க, பாராட்டி இருப்பார்கள். இதுவும் சுன்னத்து தான். இதைத்தான் என்ன சொல்றாங்க சட்ட அறிஞர்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தராங்க. சுன்னத்துகள் பின்பற்றப்பட வேண்டும். ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையிலும் அவன் ஷரியத் என்று வரும் பொழுது இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம், குர்ஆனும் சுன்னாவும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஷரியத்தாக நமக்கு கொடுத்திருக்கிறார்களோ அதை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, அவருடைய சுன்னத்துகள் பின்பற்றப்பட வேண்டும். இஸ்லாமின் அடிப்படைகள் சுன்னத்தை வைத்துதான் இருக்கிறது. இஸ்லாம் சுன்னத்து இல்லாத ஒரு இஸ்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு ஷரியத்தை பெற்று தந்தவர்கள், ஷரியத்துடைய வழிகாட்டி. அல்லாஹ் தொழுவ வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டான், எப்படி தொழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் சொல்லும் ஹஜ் செய்யுங்கள், ஜகாத் கொடுங்கள், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலும் வெறுமனை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதோடு மட்டும் முடியாது. ஒருவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன், ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னால் தான் இஸ்லாமியன். ஒரு குடும்பம் ஆக இருக்கட்டும், சமூகம், அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம் என அத்தனை துறைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை இருக்கிறது, சுன்னத் இருக்கிறது. சில நேரத்தில் சுன்னத்து தானே என்று அலட்சியமாக விட்டு விடுகின்றோம். ஃபர்லை நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், தண்டிப்பான், நம்மளை கேள்வி கேட்பான். கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய ஃபர்லை நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான், கேள்வி கேட்பான். அதே நேரத்தில் நான் சுன்னத்தான காரியங்களை விட்டு விட்டால் எனக்கு எந்த கேள்வி இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். சுன்னத்தை கடைபிடிக்கிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தை பெற முடியும். சுன்னத்தை நாம் அணுவணுவாக பின்பற்றும் போதுதான் நாளைக்கு மறுமையிலே அந்த கியாமத்துடைய திடுக்கத்தில் சொர்க்கமா நரகமா என்று தெரியாது,
கேள்வி கணக்கு கூட ஆரம்பமாகாத அந்த நிலைமையில நமக்காக வேண்டி பரிந்துரை செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படி பரிந்துரை செய்வதற்கு ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் அனுமதி வழங்கியிருக்கின்றான், நமது உயிரின் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த ஷஃபாத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே சுன்னத்துகள் விடுபடாமல் இருக்க வேண்டும், சுன்னத்துகளை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். சுன்னத் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையோடு மட்டும் நிறுத்தி கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களையும் அவர்கள் தோழர்களுடைய வழிமுறையும் சேர்ந்ததுதான் சுன்னத். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்த்து பார்த்து முழுமையாக பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் ஏதோ நம்மை போன்றவர்கள் அல்ல. சஹாபாக்கள் ஏதோ சல்லாலிச சுன்னத்தினை விட்டுட்டு போறவங்க கிடையாது. சல்லாலிசன் ஒன்று செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை கடைசி வரையும் அதை ரொம்ப கவனம் எடுத்து செய்யக்கூடியவங்க சஹாபாக்கள். ஆகையினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்பது சஹாபாக்களையும் சேர்ந்துதான் வருகிறது. சுன்னத்துகளை பின்பற்றுவதில் சஹாபாக்களை போன்ற ஆர்வம் யாருக்கும் இருந்தது கிடையாது. குறிப்பாக வரலாற்றில் எழுதுவார்கள், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே தேடி தேடி என்ன செய்வாங்க, செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது குபாவிற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்த நிலைமையிலும் போவாங்க, வாகனித்தும் போவாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதையே செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாகனிச்சு போனாங்களோ அதே மாதிரி வாகனிச்சு போவாங்க, நடந்தும் போவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன செய்வாங்க, குபா பள்ளிவாசலுக்கு போவாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குர்பானி கொடுத்தார்களோ, எப்படி அந்த குர்பானி பிராணியை அனுப்பி வைத்தார்களோ அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்வார்கள் சுன்னத்தை பின்பற்றுவதற்காக. அதே போன்று மக்காவிற்கு போகணும் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு மக்காவுக்குள்ள நுழைவாங்க பகல் நேரத்தில். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்வாங்க, அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு மக்காவிற்கு நுழைவாங்க பகல் நேரத்தில். அவரது கேட்கப்பட்ட போது சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய செயல்பாடு இப்படித்தான் இருந்தது என்று சொல்லுவார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சட்டைக்கு குங்குமப்பூ சாயம் என்ன செய்வாங்க, போடுவாங்க. சட்டைக்கு சாயம் போடும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதே மாதிரி குங்குமப்பூவை எடுத்து என்ன செய்வார்கள், சாயம் போடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படியாக சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணு அணுவாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பேற்பட்ட சஹாபாக்களுடைய நடைமுறை அது நமக்கும் சுன்னத்தாகத்தான் இருக்கிறது. ஏதோ சஹாபாக்கள் நடைமுறை என்றால் தூக்கி எறிய வேண்டியதுதான் என்றல்ல. நபி செஞ்சாங்களா சஹாபாக்கள் செஞ்சாங்களா கேள்வி. நபி செய்யல, இல்ல இந்த சஹாபி தானே செஞ்சாங்க. ஒரு சஹாபி ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுக்கொண்ட ஏதோ ஒரு அடிப்படையின் காரணமாகத்தான் அப்படி செய்வார்கள். அதனால்தான் சுன்னத்துகள் என்று வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளோடு சேர்த்து சஹாபாக்களையும் நாம் பின்பற்ற வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால் சுன்னத் வல் ஜமாத் நம்ம சொல்றோம். சுன்னத் வல் ஜமாத்துடைய விளக்கமே என்ன அப்படின்னா, சுன்னத்துனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. அந்த வல் ஜமாத், இந்த வல் ஜமாத்துங்கிறது சஹாபாக்களை குறிக்கிறது. சுன்னத் வல் ஜமாத் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களின் நடைமுறைகளும் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இந்த கொள்கைக்கு எதிரானவர்கள், சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு எதிரானவர்கள் சஹாபாக்களை ஒரு சாதாரண மனிதர்களை போன்று அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கேலிக்கு கிண்டலுக்கு உள்ளாக்கி அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பாக பேசப்பட்ட விஷயம். இருந்தாலும் கால ஓட்டம் மறுபடியும் அது பேசுவதற்குரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. சுன்னத்துகளை கடைபிடிக்கக்கூடிய அதே நேரத்தில் பித்அத்துகள் களையப்பட வேண்டும். பரவலாக என்ன விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, சுன்னத் வல் ஜமாத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க பித்அத்தை தான் செய்வாங்க. அவங்க நபியை பின்பற்ற மாட்டாங்க, சுன்னத்தை செய்ய மாட்டாங்க, மார்க்கத்தில் உள்ளதை செயல்பட மாட்டாங்க. அவங்க செய்கிறது எல்லாமே பித்அத்து தான், மார்க்கத்துக்கு முரணானதான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலேயே
அணு அணுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் சஹாபாக்கள் நடைமுறைகளை பின்பற்றுவதில் சுன்னத்துல் ஜமாத் அறிஞர்கள் காட்டியிருக்க வழிமுறை இருக்கிறதே, எந்த இடத்திலும் நம்ம தவறு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல நாம சில விஷயங்களை செய்து கொண்டிருப்போம். சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், அது களையப்பட வேண்டும். அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள், இமாம்கள், மதுஹபுடைய இமாம்கள், தாபீன்கள் அவர்கள் வழிகாட்டி சென்ற விஷயங்கள் நாம் செய்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. சொல்லப்போனால் மார்க்கத்தின் அடிப்படை வைத்து தான் இந்த சட்டத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சஹாபாக்கு நடைமுறையிலே அவர்கள் வைத்து தான் இந்த சட்டத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இதையெல்லாம் பின்பற்றும் பொழுது முழுமையான நன்மை கிடைக்குமே தவிர, கொள்கைக்கு, இந்த சுன்னத்துல் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு சொல்வதை போன்று இதுவெல்லாம் வழிகேடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுன்னத்துகள் கவனத்தோடு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம், கவனத்தோடு பின்பற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் சுன்னத்துல் ஜமாத்தில் இருந்தாலும் சரி, அல்லது இதுக்கு மாற்றமான கொள்கையில் இருந்தாலும் சரி, எந்த கொள்கையாக இருந்தாலும், எந்த கொள்கையை பின்பற்றுவராக இருந்தாலும் சரி, பித்அத்துகள் கண்டிப்பாக களையப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, குல்லு முஹதஸாத்தின் பிதா. பிதாத்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸில், குல்லு முஹதஸாத்தின் பிதா, ஒவ்வொரு புது விஷயங்களும் அது பிதாத். ஓ குல்லு பிதாத்தின் லலாலா, இப்படி ஒவ்வொரு பிதாத்துமே அது வழிகேடு. ஓ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், இப்படி ஒவ்வொரு வழிகேடுமே, ஒவ்வொரு பிதாத்துமே நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லித்தராங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதற்கு பின்னால் யாராவது புதிதாக இது மார்க்கம் என்ற பெயரிலே மார்க்கமாக ஏதாவது செய்வார்கள் ஆனால் அது பிதஅத் என்பதை குறிக்கிறது தான் இந்த ஹதீஸினுடைய கருத்து. அதுதான் பிதஅத். இப்படித்தான் தொழுகணும், இப்படித்தான் நோன்பு வைக்கணும், இப்படித்தான் ஜகாத்து கொடுக்கணும், இதுதான் மார்க்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்து சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு யாராவது புதிதாக ஒன்றை முடிவு செய்து ஏற்படுத்தினால் அது பிதஅத், அது வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸை தற்காலத்தில் இந்த ஹதீஸை முறையாக விளங்காமல் சுன்னத்துக்களையே பித்அத் என்று பேசி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? எதையாவது சொல்லி நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு மத்தியில் பிரபலியமாயிடணும். எதையாவது பேசி என்ன செய்யணும், எப்போதுமே சர்ச்சையும் விமர்சனங்களும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மனிதரை ரொம்ப என்ன செய்யும், பிரபலியமாக்கிறோம். சாதாரணமாக இருப்பார், ஏதாவது ஒரு சர்ச்சை வீடியோ அல்லது சர்ச்சை பேச்சு ஏதாவது வெளியிட்டார் அப்படின்னா அவர் ரொம்ப வைரலாகி என்ன செய்ய, பிரபலியமாயிடுவார். அதே போன்றுதான் எதுவெல்லாம் சுன்னத்துகளோ, எதுவெல்லாம் சஹாபாக்களுடைய நடைமுறையோ அதையெல்லாம் இந்த பிதஅத் சொல்லக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தகையோர் பிதஅத் என்பதற்கு சொல்லக்கூடிய வாதம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் நமக்கு காட்டி தரலையோ, எதெல்லாம் நம்ம புதுசாக எதெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே பிதஅத். சரி, இது யார் இப்படி சொல்லி கொடுத்தது? இப்னு தைமியா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் போன்ற பிந்தைய காலத்தில் வந்த நவீன அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் தங்களுடைய சுய கருத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன சொன்னாங்க? பிதஅத்னா என்ன? பிதஅத் என்பது மாலம் யஷ்ரஉல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை சரியத்தாக ஆக்கவில்லையோ அதை செய்வது பிதஅத். இப்போ இந்த வாசம் கேட்கறதுக்கு சரியாக தான் தெரியுது, ஆனால் இந்த இடத்துல சஹாபாக்களை விட்டுட்டாங்க, சஹாபாக்கள் நடைமுறையை விட்டுட்டாங்க. சஹாபாக்கள் நடைமுறையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னா எல்லார் கண்ணையும் என்ன செஞ்சுட்டு கண்ணீர் ததும்புது, உள்ளம்னா பயத்தால் நடுங்குது, அந்த அளவுக்கு கடுமையான முறையில் உபதேசம் செய்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ரொம்ப கடுமையான முறையில் எங்களுக்கு உபதேசம் பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் எங்களை விட்டு விடை பெற்று போயிடுவீங்களோ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும் போது, அதனால் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை உபதேசத்தை மேலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு பின்னால்
எனக்கு பின்னால் இஹ்திலாஃபன் கஸீரா, அதிகமான கருத்து வேறுபாடை நீங்கள் பார்ப்பீர்கள். நீ உள்ளத்தில் எங்கேயாவது ஒற்றுமை இருக்குதா? எந்த கருத்துக்காவது நம்ம உடன்படுகிறோமா? ஒருத்தர் சொல்றக்கூடிய கருத்து நல்ல கருத்தாக இருந்தால் நம்ம கேட்கிறோமா? என்னுடைய கருத்து முன்னாடி இருக்கணும், என்னுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படணும். இது உலக விஷயத்தில். இதே மாதிரி தான் மார்க்க விஷயத்தில் இஹ்திலாஃபன் கஸீரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் மக்கள் மிகுந்த கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க, மிகுந்த கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆகையினால அந்த நேரத்தில் என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப என்னுடைய சுன்னத்தை நீங்க பற்றி பிடிச்சுக்கிறீங்க. அதோட நிப்பாட்டல, நேர்வழி பெற்ற கலீஃபாக்களாக இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய சுன்னத்தை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சுன்னத்தை மட்டும் நீங்க பிடித்துக்கிறீங்கன்னு சொல்லல. நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இவர்களுடைய சுன்னத்தை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பல்லுல வச்சு கடிச்சிக்கிறது மாதிரியா நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கடவாய்ப்புல கடிச்சு இழுக்கிறது மாதிரியா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கருத்து வேறுபாடு வரும். அப்படி கருத்து வேறுபாடு வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, என்னுடைய சுன்னத்தை எடுத்து பாருங்க, நேர்வழி பெற்ற கலீஃபாவுடைய சுன்னத்தை எடுத்து பாருங்க. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா போன்ற அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய நடைமுறை என்னன்னு பார்த்து நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பிதஅத்திற்கு நம் சரியான விளக்கம் என்று வரும் பொழுது சில உலமாக்கள் நமக்கு தெளிவான விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. புகாரியினுடைய விரிவுரையாளர் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்ம புகாரின்னு பேசிக்கிறோமா இல்லையா, புகாரி ஷெரீஃப், அந்த புகாரி ஷெரீஃப்க்கு விரிவுரை எழுதினவங்க இப்னு ஹஜர் அஸ்கலானி, ஹதீஸ் துறையினுடைய மிக ஆக தேர்ச்சியாளர். அவங்க சொல்றாங்க, பித்அத்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, மா அஹதஸ வ லைஸ லஹு அஸ்லுன் ஃபி ஷர்இ, ஷரியத்தில் எந்த அடிப்படையுமே இல்லையோ, அடிப்படை இல்லாத ஒன்றை புதுசாக உருவாக்குறதுக்கு பேர் தான் பித்அத்து. அப்படின்னா விளங்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? மார்க்கத்தில் எந்த மூலமுமே இல்லை, இவரா ஒன்று புதுசாக உண்டாக்குனா பித்அத். இதுதான் பித்அத்துக்குரிய விளக்கம். அப்துல்லா இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க யார் அப்படின்னா சவுதியினுடைய கிராண்ட் முஃப்தியா இருந்தவங்க, வஃபாத் ஆயிட்டாங்க, மிகப்பெரிய சட்ட மேதை. இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, பித்அத்னா என்ன தெரியுமா? மக்கள் என்ன செய்கிறாங்களோ இபாதத்துடைய விஷயத்தில் குர்ஆன், சுன்னா, அதே மாதிரி குலஃபாய ராஷிதீன், 4 கலீஃபாக்கள், நேர்வழிப்பட்ட 4 கலீஃபாக்கள், இவர்களுடைய வழிமுறைகள் அடிப்படை இல்லாமல் எதை புதிதாக உருவாக்குகிறார்களோ அதுதான் பித்அத்னு சொல்றாங்க. இவர்களெல்லாம் சாதாரணங்கள் கிடையாது, இவங்கெல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள். பித்அத்துக்கு இவங்களுக்கு இந்த விளக்கம் சொல்றாங்க. ஒன்று குர்ஆன்ல இருக்கணும், இல்லட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தில் இருக்கணும், இல்லைன்னா குலஃபாய ராஷிதீன் 4 கலீஃபாக்கள், நேர்வழிப்பட்ட அந்த கலீஃபாக்குடைய விஷயங்கள் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கிடையாது, பித்அத்து கிடையாது. இதை தவிர்த்துட்டு எது புதுசாக உருவாக்குறோமோ அதுதான் பித்அத் என்கிறார்கள். இப்போ சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சுன்னத்துனா என்ன, பித்அத்துனா என்ன என்று பார்க்கும் பொழுது, சுன்னத்து என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லால் செயலால் அங்கீகாரத்தால் ஏற்படுத்தக்கூடிய அத்தனையுமே சுன்னத்து தான். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்பற்றி வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வழிமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்போடு இருக்கக்கூடியது. சஹாபாக்களை சேர்த்து அந்த சுன்னத்துடைய நடைமுறை தொடர்கிறது. அதற்கடுத்து பித்அத் என்று பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் பித்அத்து தான். அதே நேரத்தில் குலஃபாய் ராஷிதீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் இமாம்கள் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இமாம்கள் நம்ம பின்பற்றணுமா, ஹனஃபி ஷாஃபி நம்ம பின்பற்றணுமா, மதுஹபுகள் தேவையா? நல்லா நம்ம நினைவில் வச்சுக்கிறோன்னு, ஹனஃபி இமாமோ ஷாஃபி இமாமோ தனியாக ஒரு புத்தகத்தை எழுதிட்டு என்னை நீங்கள் பின்பற்றுங்க, இது ஹனஃபி இது ஷாஃபின்னு கொடுக்கல. குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து அதில் உள்ள சட்டங்களை நமக்கு எடுத்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது எல்லாருனாலையும் முடியுமான்னு கேட்டால் எல்லாருனாலையும் முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதற்கும் தேவையான எல்லா சட்டங்களையும் தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், ஹனஃபி இமாமை பின்பற்றுறோம், ஷாஃபி இமாமை பின்பற்றுறோன்னு சொல்கிறோம். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க, ஏன் நபியை பின்பற்றினா என்ன,
ஹனஃபி இமாமை பின்பற்றினாலும் ஷாஃபி இமாமை பின்பற்றினாலும் மதுஹபலை ஏற்றுக்கொண்டானு யாரத்தை நம்ம பின்பற்றி வாழ்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை தான் நாம் பின்பற்றுகிறோம். இந்த பித்அத்தை பொறுத்தவரையும் வழிகேடு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் கவனிக்க வேண்டிய செய்தி நிறையா இருக்குது. பித்அத்தில் இமாம்கள் நமக்கு சொல்லித் தராங்க, பித்அத் ஹசனான்னு ஒன்று இருக்குது, பித்அத் சய்யான்னு ஒன்று இருக்குது. பித்அத் ஹசனா சொன்னால் புதிதான விஷயங்கள், அதில் நன்மை உள்ளது, நல்ல பித்அத். பித்அத் சய்யானா தீய பித்அத். பித்அத் ரொம்ப கெட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்ன பித்அத் அந்த பித்அத் தான், பித்அத் சய்யா. பித்அத் ஹசனா அப்படின்னா எதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரத்திலிருந்து எடுத்து ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க, அந்த செயல் நன்மைக்குரியதாக இருக்கும். அந்த செயலை செஞ்சால் அதுக்கு புதிதான விஷயம்தான் இருந்தாலும் அந்த பித்அத்துக்கு பேர் பித்அத் ஹசனா என்று நமக்கு இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். இதில் இந்த சுன்னத்துல் ஜமாத்துக்குள்ளைக்கு மாற்றமாக உள்ளவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அது என்ன பித்அத்தே புதுசாக உள்ளது தான், அதில் என்ன பித்அத்து நல்ல பித்அத்து அது கெட்ட பித்அத்து? சரி, பித்அத் எல்லாமே ஒரே மாதிரியா பார்க்கப்பட்டால் நாம் சில விஷயங்களை சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மார்க்கம் முடிந்து விட்டது, அதற்கு பிறகு எதை செய்தாலும் பித்அத் என்ற ரீதியை நாம் உற்று நோக்குவோமேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் குர்ஆன் தொகுக்கப்படலை, குர்ஆன் பின்னாடி தான் தொகுக்கப்பட்டது. அப்போ இது புதிதாக செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த பித்அத்துக்கு பித்அத் சய்யான்னு வைக்கணுமா பித்அத் ஹசனான்னு சொல்கிறதா? பித்அத் ஹசனான்னு சொன்னா தான் நம்மெல்லாம் சரியான வழியில் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இது நல்ல பித்அத்து. ஹதீஸில் வருது, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் யமாமாவுடைய போர் வருகிறது. அந்த போரிலே நிறைய ஹாஃபில்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இறக்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அந்த நேரத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அபூபக்கர் அவர்களே, ஹாஃபில்கள் என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய இறந்து போயிட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க, நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா குர்ஆன் என்ன செஞ்சிடும், எதுவரை குர்ஆன் எவ்வளவு எந்த பிரதிகள் இல்லாமல் போயிடும், யாருடைய உள்ளத்தில் இல்லாமல் போயிருச்சுன்னா குர்ஆனை சேகரிக்கிறது சிரமம், பின்னாடி எது குர்ஆன் தெரியாமல் போயிடும், எவ்வளவு வசனங்கள் குர்ஆன்ங்கிறது தெரியாமல் போயிடும். ஆகையினால கொஞ்சம் குர்ஆனை ஒன்று திரட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்ய முடியும்? இதுதான் முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி போயிட்டாங்க. இப்போ அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை நான் எப்படி செய்ய முடியும்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இல்லை நமக்கு தேவையான விஷயம், இது அவசியமான விஷயம், செய்யுங்க. இப்படியே போகுது. கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கு பிறகு அவருடைய உள்ளத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவங்களும் முடிவுக்கு வந்துறாங்க, ஏன்னா குர்ஆன் மறைஞ்சு போயிடும், ஆங்காங்க எழுதப்பட்டு இருக்குது, ஹாஃபில்கள் மௌத்தாகிட்டு இருக்கிறாங்க, ஆகையினா என்ன செய்யணும், இதை சரி பண்ணணும், தொகுக்கிறன்னு முடிவுக்கு வராங்க. அதற்கு பிறகுதான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் குர்ஆனை எழுதியவர்கள், காத்திபுல் வஹி என்று சொல்லக்கூடிய சஹாபி, ரொம்ப திறமையானவங்க. வஹி வந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க எழுதிக்கிறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நீங்கள் குர்ஆனை என்ன செய்யுங்க, யாராட இடத்துல குர்ஆனுடைய வசனங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் ஒன்று திரட்டுங்க, எல்லாத்தையும் ஒன்று திரட்டுங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த குர்ஆனை ஒன்று திரட்டு இருக்கிறதே, மலையை கொஞ்சம் நகட்டி வைன்னு சொன்னால் கூட எனக்கு பெரிய பலுவாக இருக்காது, அந்த அளவுக்கு எனக்கு பலுவா பாரமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. கடைசியாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாரிடத்திலும் உள்ள அந்த குர்ஆன் வசனங்களை ஒன்று திரட்டுவாங்க. எலும்புகளில் தோள்களில் எழுதப்பட்ட அந்த வசனங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கப்பட்ட நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அந்த வசனங்கள் எல்லாம் ஒன்று திரட்டினாங்க. ஒன்று திரட்டி தொகுக்கப்பட்டு ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே குர்ஆன் பிரதியாக வந்தது. கேள்வி என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த பிரதிகள் தொகுக்கப்படலை, மார்க்கம் அதோடு முடிஞ்சிருச்சு, இனிமே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பித்அத் அப்படின்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் தான் இந்த நம்ம வச்சு ஓதக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃப் என்ன செய்ய தொகுக்கப்பட்டது. அப்போ இந்த இப்போ வச்சிருக்கக்கூடிய குர்ஆனை நம்ம என்ன செய்யணும், மற்றவர்கள் சொல்வதை போன்று அப்போ பித்அத்துன்னு தான் சொல்லணும். பித்அத் ஹசனா நல்ல பித்அத்துன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரியா குர்ஆனுடைய வசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜேர் ஜபர் போடப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜேர் ஜபர் போடப்படலை.
ஆனால் இப்போ என்ன, அதுக்கு பிந்தைய காலத்தில் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவங்களுடைய காலத்தில் தான் ஜேர் ஜபர் போடப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை, பிதாத்தான ஒரு காரியத்தை பின்னாடி செய்திருக்கிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய அந்த யாராப் ஜேர் ஜபரை நம்ம பிதாத்துன்னு சொல்லிட்டோம், வழிகேடுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த குர்ஆனை நம்ம எடுக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன இமாம்கள் என்ன சொல்லி தர்றாங்க? இது பிதாத்த ஹசனா, மார்க்கத்தின் அடிப்படையை வைத்து என்ன செஞ்சிருக்கோம், நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கிறோம். இதே மாதிரி தான் ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்றது அப்படி தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. தராவியுடைய விஷயம் ஆங்காங்கே தொழுதுகிட்டு இருந்தாங்க ரமலானுடைய நேரத்தில். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாரையும் ஒன்று சேர்த்து உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தலைமையில் அவங்கள இமாமத்தை செய்ய வச்சு எல்லாரும் என்ன செய்யுங்க, ஒரு கூட்டாக ஜமாத்தாக தொழுங்க அப்படின்னு ஏற்பாடு செஞ்சாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை. இதை செஞ்சுட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொன்னார்கள், நிஅமல் பிதா, இந்த பிதஅத் இருக்குதே ரொம்ப நல்ல பிதஅத்துன்றாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படியாக பிதஅத் என்று வரும்பொழுது எதை செஞ்சாலும் சுன்னத்தான காரியங்களை சஹாபாக்கள் செஞ்சதெல்லாம் பிதஅத் நம்ம ஓரங்கட்டக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இப்போ நம்ம ஏன் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நேரத்திலும் இது பிதஅத்து, இது வழிகேடு என்று சொல்லிக்கிட்டே போகக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சுன்னத் வல் ஜமாத்தில் செய்யக்கூடிய, அதாவது மற்ற அனாச்சாரங்களை விட்டுருங்க, அனாச்சாரங்கள் தவிர்க்கப்படணும், சடங்குகள் சம்பிரதாயங்கள் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் தவிர்க்கப்படணும். அதை தவிர்த்துட்டு சுன்னத் வல் ஜமாத்தில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது. எங்கேயாவது மாற்று கருத்தை தெரிவித்தோம் அப்படின்னா அதுக்கு சரியான பதில் சொல்லி ஆகணும். இப்போ பிதஅத்து அப்படின்னா குர்ஆனுக்கு யாராப்பு போட்டதும் பிதஅத்து தான். அப்போ அந்த குர்ஆன் நம்ம ஓதாம தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து ஜேர் ஜபரே போடலை. இதுவெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்கள் நமக்கு தெளிவான முறையில் மார்க்கத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் சுன்னத் வல் ஜமாத்துங்கிற அடிப்படையில் இமாம நமக்கு நிறைய விஷயங்களை, நன்மை தரக்கூடிய விஷயங்களை என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பிதஅத் என்ற விஷயங்களை நாமும் எதிர்க்கிறோம், அதை நம்ம செய்யவே கூடாது. அதே நேரத்தில் மார்க்கத்தின் அடிப்படையிலிருந்து புதிதாக ஒரு விஷயம் எடுக்கப்பட்டு சொல்லப்படுமையானால் நிச்சயமாக நன்மை தரத்தக்கதான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டி பிதஅத்தை தவிர்த்து கொண்டு சுன்னத்தான விஷயங்களை செய்யக்கூடிய நல் வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.